ஹலோ கைஸ், எல்லாம் இந்த வீடியோக்கு வந்து மறக்காம லைக் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஷாலோ ஸ்டாரில் எபிசோட் 153 எபிசோட் தான் இந்த எபிசோட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு வந்து லைக் போட்டு பாருங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஓகே, இந்த வீடியோட ஸ்டார்டிங் போயிடலாம். ஸோ சீன் வந்து பார்த்துட்டு வாங்க. ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் வந்து டைட்டில் கார்டு போட்டு இந்த வீடியோ தான். இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து டெத் பாலில் பார்த்தீங்கன்னா வந்து லேசர் வச்சாங்க. ஹீரோ இந்த அட்டாக் மட்டும் வேணா கண்டிப்பாக செத்துரும். என்ன பண்ணி யோசிச்சுட்டு இருக்குது அவனை பார்த்தீங்கன்னா டயர் லேசர் வச்சு அட்டாக் பண்ணுறது தலைவன் பார்த்தீங்கன்னா மெக்கானிசம் அந்த ஸ்பேஸ் வந்து தடுத்துக்கிட்டு இருப்பான். அந்த சீனில் பார்த்தீங்கன்னா இவனை சுட்டு முடிச்சுட்டு ஸோ கண்டிப்பாக வந்து செத்துட்டான். டார்கெட்டை முடிச்சிட்டான். சிரிச்சுக்கிட்டு எங்கிருந்தோ ஸ்கை ஸ்கார்பியன் வேணுத்துட்டு அவனை குத்திக்கிட்டு அவன் கையில் லேசங்க திருச்சிட்டு இந்த பக்கம் போய் கையை வந்து இந்த பக்கம் போச்சு சுற்றி அவன் வந்து ட்ராப் மாதிரி வந்து ஸ்கை ஸ்கார்பியன் சுற்றிக்கிட்டு இருக்கு. யாரா அதை பண்ணது அவனு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துல வந்து யாரும் நிற்கிறது யாரான பக்கம் அந்த ஹீரோ ரத்தம் எடுத்துட்டு போக இதை பார்க்குறவனுக்கு உள்ளாண்டு இல்லை. இதெல்லாம் இம்பாசிபிள். இதெல்லாம் வாய்ப்பே இல்லை. எப்படி அடி தப்பிச்சு அவனு கத்திக்கிட்டு இருக்க. அந்த இடத்துல ஹீரோ சொல்கிறான் முதல்ல அவன்ட்டு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி அவனை கொள்றான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவன் வந்து அவனோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணி அவன் மைண்டுக்குள்ள இருக்கிற இமேஜை கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் எம்பரர் ஸோ அவங்களோட இந்த இடத்துல வந்து அவங்க வந்து குயின் மெஜஸ்டி இந்த இடத்துல எல்லாரும் பார்த்துருக்காங்க. இவன் வந்து என் மைண்டை ரீட் பண்ணுறா கண்டிப்பாக அப்படி இருக்கக்கூடாது அவனை ஸ்டில் டிஸ்ட்ராக்ட் பண்ண அந்த வெயின் வந்து தடுத்துருச்சு. அந்த அளவுக்கு பெரிய பிளாஸ்ட்டை தடுத்துனா அப்படின்னா அந்த வெயினுக்கு வந்து ஒரு சில டேமேஜ் வந்து கொஞ்சம் ஹீல் ஆச்சு. இந்த இடத்துல நீ இல்லைனா வந்து ஒன்றுமே பண்ண முடியாது தேங்க்யூ அப்படின்னு சொல்லி ஸ்கைக்கான வெயிட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கான். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா லேசன் இந்த லெவலுக்கான பவர்ஃபுல்லான வெப்பன் என்கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வெப்பனை பார்த்தீங்கன்னா ஹீரோ எடுத்துகிட்டு இருப்பான். அடுத்த சீனில் வந்து கண்டிப்பாக வந்து எனக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கணும் சீக்கிரமாக இந்த இடத்துல வந்து நம்ம கண்டுபிடிச்சு போயிட்டு இந்த இடத்துல சொல்கிறாங்க இந்த விர்ச்சுவல் யூனிவர்சிட்டி கம்பெனி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இறந்துகிட்டே வந்துட்டு இருக்காங்க. என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க யோசிச்சிருக்காங்க. ஒரு வேளை அவங்க வந்து நம்ம விர்ச்சுவல் யூனிவர்சிட்டியோட யங் ஜீனிஸ் இவங்களை வந்து டார்கெட் பண்ணிருக்காங்களா, இவங்களை கொண்டுட்டா நம்ம ஃபியூச்சர்ஸ் வந்து டல் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் வந்து போரான் அவனை கொண்டிருக்காங்க. கொண்டுட்டாங்களோ இல்லையோ அப்படின்னு வந்துட்டு இவனு இந்த இடத்துல கன்ஃபியூஷனில் பேசியிருக்காங்க. இந்த இடத்துல நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஃபேண்டம் செத்து தெரியும். அந்த இதில் மோல் வந்து வந்துருப்பாங்க. இந்த மோல் வந்து கற்றுட்டு நீ ஏன்டா கொன்ன அப்படின்னு சொல்லிட்டு டே மோல் நீ வந்து அவசரப்படுறீங்க சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு நீ கண்டிப்பாக கொண்டு நான் வந்து இதை வந்து நான் வந்து வியூசிக்கு வந்து ரிப்போர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நீ கொஞ்சம் அவசரப்பட நான் வரும்போது செத்துருக்கேன் அப்படின்னா சரி ஓகே நீ வந்து பின்னாடி போய் நான் வந்து பாடி நான் செக் பண்ணிட்டு தான் அவனை பார்ப்பேன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஹீரோ பின்னாடி போச்சுட்டு இவனு போய் இந்த பாடி வந்து செக் பண்ணி போகிறான். சரி ஓகே இப்போ தான் வந்து செத்துருக்கான். அது இல்லாமல் இதில் வந்து தடங்கள் இது கண்டிப்பாக வந்து ஹீரோடு பார்ப்பேன் அது வந்து கொண்டது இல்லை அப்படின்ட்டு அவனும் சொல்லிட்டு இருக்கான். ஸோ நான் வரும்போதே வந்து இப்படி வந்து இருந்தான். சரி உடம்புல இருக்கிற ஹோல் வந்து பயங்கர பெருசாக நான் எப்படி உனக்கு கொண்டு முடியும் எனக்கு நினைக்கிறேன் நான் அவனை கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். இதில் யோசிச்சு சரி நீ சொல்கிறது கேட்டான் நான் வந்து நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிருக்கேன். சரி உனக்கு யாருக்கும் அதை பற்றி ஏதாவது க்ளூ கிடைச்சேன். ஸோ க்ளூ எதுவும் கிடைக்கலப்பா நானும் இந்த மாதிரி தேடி பார்த்தான்னு சொல்லிருக்கேன். சரி ஓகே எப்படி இருந்தது நம்ம சீக்கிரமாக ரிப்போர்ட் பண்ணி அவனுக்கு இது வந்து எல்லாருக்குமே ஆபத்து அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஃபேண்டமோட ஒட்டம் பார்த்தீங்கன்னா மோல் நம்மளோட ஸ்டோரேஜ் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சரி ஓகே நம்ம சீக்கிரமாக வந்து அடுத்த எல்லாருமே கண்டுபிடிச்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து ஹீரோ நினச்சி போகிறான். ஸோ இந்த மோனி உண்மையிலே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது தான். ஆனால் இவன் வந்து இந்த மாதிரி என்கிட்ட நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இவனே வச்சுட்டு இந்த இடத்துல வந்து பாட்டு சொன்னான் டே கிட்டத்தட்ட அந்த சிப்பை நான் ரிப்பேர் பண்ணி முடிச்சு நான் இன்னொரு கொஞ்சம் ஒரு நிமிஷம் முடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்போ நம்ம கேரளான்னு சொல்லிட்டு ரிப்பேர் போயிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வந்து விர்ச்சுவல் கம்பெனிஸ் வந்து இவங்களும் பேசிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவன் வந்து யங் ஜீனியஸ் தான் வந்து குறி வச்சிருக்காங்க. இவனுக்கு கொண்டு அவன் ஃபியூச்சரே வந்து பவர்ஃபுல்லாக இருக்க முடியாது அதனால தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இந்த இடத்துல மோலா என்ன பண்ணுறான் ஹீரோ வந்து அந்த வீடியோ சிப்பு வச்சுருந்தது வந்து இவன் வந்து பார்த்துறாங்க சேர்த்துல ஏப்பிங்க சொல்லிட்டு இருக்காரு. ஸோ வந்து லுங்ஃபெங் அந்த கான்டினென்ட்டுக்கு போனால் இல்லை பிளட்லோ அதில் வந்து வித்தியாசமான சிம்பிள் கொண்ட ஒரு கியூபிக் கேட்ஸ் இது எல்லாத்தையும் பொறுத்து நம்ம விர்ச்சுவல் யூனிவர்ஸ் கம்பெனி யாரோ டார்கெட் பண்ணுறாங்கிற விஷயம் எனக்கு நல்லாவே புரியுது. ஸோ யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ நம்மளை பிடிக்காத ஃபோர்ஸ் ஏதோ ஒன்று அப்படி வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ வந்து எல்லாரையும் நம்ம காப்பாற்றி ஆகணும் சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா இவனை பார்த்து பின்னாடி பார்த்தீங்கன்னா மோல் பார்த்தீங்கன்னா வெப்பன் எடுத்து ஹீரோ கொடுத்துட்டே இருக்கான். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மோல் தான் வந்து ஃபேண்டம் கொடுத்துருக்கான். இதை பார்த்து ஹீரோ ஸ்டாக்காக பின்னாடி ஒரு ஸ்னீக் அட்டாக் ஸோ ஹீரோ வந்து தெரிஞ்சு ஹீரோக்கு சரியான டேமேஜ் எடுத்துறான். இந்த பக்கம் மோலை ஒன்றா கண்டிப்பாக கொல்லப்பட்டு அல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மாற்றி அட்டாக் பண்ணிட்டு தலைமை தப்பிச்சிருக்கா. ஒரு ஹீரோ போய் ஒரு இடத்துல நின்றுட்டு ஏன்டா அவனை கொண்டு கேட்க உங்களை கொள்றது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அதுக்கான ரீசன் நான் ஏன்டா அவங்ககிட்ட சொல்லணும்னு பேசிட்டு திடீர்னு ஹீரோ நிற்கிறாட்டும் உடனே என்னன்னா பார்த்தா ஒரு டெத் ட்ராப்பு. ஸோ இந்த டெத் ட்ரெயிலர் பார்த்தா ஹீரோ உள்ள வந்து விழுந்துட்டு சுற்றி வந்து பெரிய அந்த பாறைகளாக அடிச்சு வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ ஹீரோ ஜஸ்ட் விட்டு வந்து நின்றுட்டு இருக்கேன். இந்த இடத்துல நெக்ஸ்ட் நான் ஸ்கை ஸ்கார்பியன் வெயினை பற்றி என்னதான் தடுத்து நிறுத்தினா அந்த வெயின் எல்லாமே இந்த இடத்துல அடித்தாமல் பிச்சுட்டு போயிடுது. இந்த இடத்துல மோன சொல்லிருக்கா. ஸோ நீ என் கையால் கொல்லான்னு பார்த்தா நீ வந்து இந்த வாயில தான் வந்து சாகனா யார் என்ன பண்ண அப்படின்ற திடீர்னு ஹீரோ வெயினை பிடிச்சி பார்த்தீங்கன்னா மோல் வந்து அட்டாக் பண்ண அவனும் தப்பிச்சு போயிருக்கான். இந்த வெயின் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. அந்த வெயின் பார்த்தீங்கன்னா வந்து அவன் வந்து குத்தி கிளிக்க ஆரம்பிச்சு இந்த பக்கம் அவனை வந்து வழியில் கத்திருக்கு. ஹீரோக்கு வந்து அந்த வாய்டுக்குள்ள மைண்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணி அவன் மைண்டுக்குள்ள வந்து ஒரு மாதிரி வந்து நாய்ஸ் கேட்குற மாதிரி. ஸோ அவனு சொல்கிறேன் மைண்ட் ரொம்ப வந்து ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். நல்ல வேலை அப்படின்னு வந்து நம்ம மோலனை வந்து விட்டுறான். அந்த இடத்துல மோலனை இடத்துல நல்ல வேலை என்ன விட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்.
கொஞ்சம் இல்லைனா எனக்கு கொண்டிருப்பான், நாய் செத்து தொலைட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த டார்கெட் நோக்கி போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக நான் என் டாஸ்க்கை முடிச்சுருக்கேன். இந்த பக்கம் ஹீரோ மயக்க நிலைக்கு போகிற இடத்துல பார்டோ காத்திட்டு இருக்கிற லிங்ஃபெங் எந்திரா அந்த டெத் தூள் வந்து மாட்டிக்காரன்னு சொல்லிட்டு யூஎனோட கண்ணு யூஎன்ட்டு வந்து ஹீரோ வந்து அப்படி வந்து மயக்க நிலைக்கு போகிற இடத்துல பார்டோ வெளிலேருந்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்படி வந்து கல்லெல்லாம் முறைமையிலாம் நெக்ஸ்ட் சீனில் பார்த்து இவ்வளோ பேசுகிறாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களை காப்பாற்ற யாராவது அமிச்சாகணும், இல்லைனா வந்து எங்கேன்னு எல்லாமே வந்துடுவாங்க சீக்கிரமாக வந்து. ஸோ எங்கிட்ட நினைக்கிறது ஆள் அனுப்புங்க, அவங்கள வந்து காப்பாற்று ஆள் அனுப்பி சொல்கிறேன். ஸோ ஹீரோ என்ன படம் ஒரு மயக்கம் யூஎன் வந்து ஒரு மாதிரி முத்தம் கொடுத்துரு. ஸோ லிங்ஃபெங் நேரத்தில் நீங்கள் வந்து மயக்கம் வரக்கூடாது எந்திரிங்க அப்படின்னு சொல்கிறோம். தலைவனு எந்திரிச்சு பார்க்க விழுந்து விழுந்துட்டான். பார்டன் வெளியே கத்திரம் டே தயவு எந்திரிச்சு சொல்கிறான், அப்படியே பண்ணி செத்துலாம் சொல்லியிருக்கேன். ஹீரோ உடனே மோகோக்லான் அந்த ஒரு மோகோக்லான் ஸ்கின்னுக்கு வந்து மாறிடான். உடனே அந்த ஃபார்மை வந்து அந்த ஈட்டி மாதிரியான ஷார்ப்பான பொருள் மாதிரி தப்பிக்க போகிறான். ஸோ என்ன தான் ஷார்ப் வந்து காற்றை கிழிச்சிட்டு போகிற மாதிரி இருந்தாலும் அதில் ஒரு ஃபோர்ஸ் கொட்டூரமாக இருக்கும். அவனையே பிடிச்சி கீழே ஒரு கல் வந்து திடீர்னு இந்த ட்ராப் அடிச்ச மாதிரி இருக்குது. பார்டன் சரியான பரவாயில்ல அப்படின்ட்டு ஆனால் அந்த கல்லும் உடச்சிக்கிட்டு அந்த ட்ராப் இனிமேல் வந்து பெரிய பெரிய பாறைகளை உள்ளே இழுத்துறது இருக்கா. ஸோ ஹீரோ என்ன பண்ணுறான் வந்து இப்படியே போனால் செட் வந்து கோல்டன் அடிச்சிட்டு இந்த உடம்புக்கு மாதிரி அந்த உடம்புல பறந்தாலும் தப்பிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான் இந்த இடத்துல. ஆனால் அதனோட ஃபோர்ஸ் கொட்டூரமாக இருக்கு. சரி ஓகே இப்படி செட் ஆகுதுன்ட்டு அவனோட தலையில் இந்த ட்ராப்புக்குள்ளே போக நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து யுவர் மெஜஸ்டின் ரிப்போர்ட் பண்ணுறேன். ஸோ நான் வந்து டார்கெட்டை கொண்டுட்டோம். ஓ அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கேன். அந்த இடத்துல தான் டெத் வேல்யூக்குள்ளே விழுந்துட்டா. கண்டிப்பாக நான் உயிர் தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அட்டே உங்ககிட்ட நான் எத்தனை டைம் சொல்லிட்டுருக்கேன், ஒருத்தர் செத்தானா கன்ஃபார்ம் பண்ணுறான், அவன் வந்து உயிரோட போனமோ அவனை தேடி கண்டுபிடிச்சிட்டு வரீங்க, இல்லைன்னா அவங்க எல்லாரும் கொல்லு வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து மோடான அவனோட ப்ரொஃபைல் இருந்து பார்த்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக அவன் செத்துட்டாங்கிற அந்த விஷயம் எனக்கு தெரியும். அவங்க ஒட்டம்பு ப்ரூஃப் எனக்கு வேணும், ஒழுங்காக போடா இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவனை மிரட்டி அமுச்சு விட்டுட்டு அவன் வந்து பயந்துட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல ஸோ மோடா நீ கடைசியில் அவனை கொல்லுவேன், டார்கெட்டை நீ கொடுக்க நான் எதிர்பார்க்கல, உனக்கு நல்ல ஒரு ரிவார்டை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிரிக்க ஆரம்பிக்கேன். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹீரோ பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே போகிறோம். அந்த இடத்துல வேற ஒரு ஸ்பேஸ்க்கு இந்த இடத்துல இருந்துறான். ஸோ இந்த காற்று நிறுத்துருக்கு. இந்த இடத்துல ஹீரோ நான் அந்த வேகத்தை விழுந்துனா கண்டிப்பாக சதறி விடுவேன்ட்டு தலைவன் உடனே என்ன பண்ணுறான் அப்படின்னா அவனோட அந்த பியர் ஃபார்ம் இருக்கு கிறிஸ்டல் பியர், அந்த கிறிஸ்டல் பியருக்கு ஆரம்பிச்சு அந்த கிறிஸ்டல் பியர் வந்து வந்த வேகத்துக்கு கீழே மோதின வந்து வேகமாக சல்லி நொறுக்கி தெரிச்சிட்டு போகிறாங்க. ஸோ சின்ன சின்ன பீஸாக உடஞ்சாலும் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து 3 ரீஜென்ரேட் பவர் இருக்கிறதுனால பார்த்தா திரும்ப போனால் நல்ல வேலை இந்த ஃபார்மை நான் காப்பி பண்ணிச்சேன், இல்லைனா என்னை வந்து இதயத்தில் புதக்கொல்லியில் கட்டிச்சிருப்பான். திடீர்னு அதுவும் உடச்சிட்டு உள்ளே போக ஆரம்பிக்க. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து திரும்ப வந்து இன்னொரு டெத் ட்ராப்பில் பண்ணிருவான். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து வேற ஒரு பிளேஸ் வந்து யூகா வந்து பார்த்துட்டு இருக்காங்க. யூகாங்க லுங்கவங்க ஏன் அதை கனெக்ட் பண்ணவே முடியல, எங்கே தான் இருக்கான் அப்படின்னு பேச சுற்றி யாரும் இருக்கிற மாதிரி யூகாவுக்கு ஒரே ஃபீலிங்காக இருக்குது. ஸோ கண்டிப்பாக என்ன யாரும் ஃபாலோ பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீலிங் இருக்குது, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேச பின்னாடி யாரோ ஒருத்தர் ஃபாலோ பண்ணி வர மாதிரி காட்டுறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திடீர்னு பின்னாடி யாராட்டும் யூகா வந்து இடத்துல திரும்பி அந்த நம்ம ரோகன் வந்து யூகா நீ வந்து லுங்கவங்க பார்த்து அவனை ஏன் கனெக்ட் பண்ண முடியல அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துல மோல் வந்துருவாங்க. ஹலோ கைஸ் நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டு வருது அப்படின்னா இந்த எபிசோடு தான் அப்படிங்கிறாங்க கைஸ். ஃபைனலாக நம்ம வந்து ஷாலோ ஸ்டாரில் 153வது எபிசோட் கரண்ட் எபிசோட வந்து முடிச்சுட்டோம். ஸோ வந்து ஷாலோ ஸ்டார் கரண்ட் இதுக்கு எடுத்துகிட்டு வந்தது இன்னும் வந்து மூவி அந்த ஒரு மூவி மட்டும் தான் பிளட் ப்ளூ கான்டினென்ட் அந்த ஒரு மூவி மட்டும் தான் வந்து இருக்கு நண்பா. என்னால் பெஸ்ட்டை கொடுத்து இந்த எபிசோடை வந்து நான் பண்ணியிருக்கேன். எல்லா எபிசோடுமே எந்த வித டீட்டெயிலிங்கும் மிஸ் ஆகும், என்னால் முடிஞ்சளவு ஃபுல் டீட்டெயிலில் பண்ணியிருக்கேன் நண்பா. ஸோ இந்த வீடியோக்கு வந்து மறக்காமல் லைக் கொடுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம மூவி வந்து இன்னும் ஒரு 2 நாள் டைம் விட்டு, ஏன்னா இப்போ தான் வந்து பொங்கலுக்கே ஊருக்கு போகிறேன். இன்னும் வரைக்குமே நான் ஊருக்கு போகக்கூடிய சென்னையில் இந்த வீடியோ வந்து எப்படியாவது இந்த அனிமே முடிச்சுட்டு தான்டா இங்கே வந்து போனோம் அப்படின்ற ஒரு இதில் இருக்கேன். வாய்ஸ் கொடுத்து முடிச்சுட்டு நாங்கள் போயிட்டு அப்லோட் பண்ணால் கொஞ்சம் டைம் ஆகும். ஐ திங்க் இன்றைக்கி வந்து வீடியோ வந்து வந்துடும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுவேன். அப்புறம் இன்னொரு விஷயம், மூவி போட்டதுக்கப்புறம் அடுத்த பிளான் என்ன, அடுத்த அனிமே வந்து கொஞ்சம் லேட்டாக சூஸ் பண்ணலாம் அப்படின்றது கொஞ்சம் பிரேக் எடுக்கலான்னு இருக்கேன். ஸோ முடிச்சுட்டு அடுத்தடுத்து நான் அப்டேட் தரேன். மறக்காமல் வீடியோ கிளிக் பண்ணுங்க. ஓகே இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணிட்டு போங்க எப்படி இருக்குன்ட்டு. பை 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 பை.